அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 1940 தொடங்கியிருக்காங்க. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 1962 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. 1967 தொடங்கியிருக்காங்க. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 1976 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. 1976 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1987. மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. 1988 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 2007 தொடங்கியிருக்காங்க. சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 2008 தொடங்கியிருக்காங்க. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரையில் தொடங்கியிருக்காங்க. 2009 கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க. 2013 நாகப்பட்டினத்துலேயும் அது லிங்க் ஆகும். கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் திண்டுக்கல் மற்றும் தேனியில் இருக்குது. 2013 தொடங்கப்பட்டது. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 2013 தொடங்கியிருக்காங்க. வடகாவேரி வனவிலங்கு சரணாலயம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் தொடங்கியிருக்காங்க. 2014 தொடங்கியிருக்காங்க. நெல்லை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. 2015 இதை தொடங்கியிருக்காங்க. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தர்மா அகாடமியை இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.